இப்போ லிங்க்டு லிஸ்ட்ல பாப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு வேல்யூவை பாப் பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் லாஸ்ட் வேல்யூ இந்த 40 பாப் பண்ணணும்னா, நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ அதனால அதை தெரிஞ்சுக்க நம்ம ஒரு லூப் ரன் பண்ணணும். லூப் ரன் பண்ணி 40 உடைய நெக்ஸ்ட் வேல்யூ நன்னா இருந்தா அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற வேல்யூ 30 டெய்லா மாற்றணும். ஸோ இதுதான் இப்படி தான் பாப் பண்ண போறோம். இப்போ நான் 40 பாப் பண்ணணும்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சினாரியோவை temp equal to self dot head அப்படின்னு போடுறேன். ஸோ ஹெட்ன்றது 10, அதுதான் temp. ப்ரீவியஸ் இதுவும் வந்து 10. இப்படிதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது அப்படியே நான் பேரலா பைத்தான்ல எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ இங்க நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அது எதுக்குன்னா பாப் பண்றதுக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ நம்ம இந்த ஹெட் வந்து நன்னா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ண போறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இங்க 10 20ன்னு இருக்கு. இப்போ இங்க எதுவுமே இல்லை, அதை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதனால இங்க வந்து நான் அப்பன்ல பண்ண மாதிரியே இங்கேயும் ஒரு இஃப் கண்டிஷன் போட போறேன். அதுல இஃப் செல்ஃப் டாட் ஹெட் இஸ் நாட் நன், அது நன்னா இல்லைன்னா எனக்கு ரன் பண்ணு. இன்கேஸ் அது நன்னா இருந்தா எதுவுமே இல்லைன்னா சிம்பிளா எனக்கு நன் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். இங்க செல்ஃப் டாட் ஹெட் இஸ் நாட் நன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நம்ம இப்படி பண்ணாம இதை செல்ஃப் டாட் லென்த் ஈக்குவல் டு 0னும் பண்ணலாம். ரெண்டும் சேம் தான். அதனால நம்ம லென்த் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிளை ட்ராக் பண்ண வச்சுட்டு இருக்கோம். இங்கே செல்ஃப் டாட் லென்த் ஈக்குவல் டு 0வா இருந்தால் எனக்கு ஜஸ்ட் ரிட்டர்ன் நன்னை மட்டும் ரிட்டர்ன் பண்ணேன். அப்படி இல்லைன்னா இதை இந்த சுச்சுவேஷன் அப்படியே ஹேண்டில் பண்ண போறோம்னா இங்கே சொன்ன மாதிரி டெம்ப் ப்ரீவியஸ் அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த 2 வேரியபிள்லையும் ஹெட்டை வந்து அசைன் பண்ண போறேன். அதனால இங்கே இது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும். டெம்ப் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஹெட், ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஹெட். ரெண்டுமே இப்போ ஹெட்டை பாயிண்ட் பண்ணுதா. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டெம்பை வந்து கொஞ்சம் முன்னாடி அனுப்பணும், ப்ரீவியஸ் வந்து இங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல டெம்ப் வந்து 30க்கு போகணும், ப்ரீவியஸ் வந்து 20க்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லாஜிக்கை வந்து இங்கே எழுதணும். அப்பதான் வந்து நம்மளால வந்து டிராவர்ஸ் பண்ண முடியும். அதை நான் எப்படி எழுத போறேன்னா, நமக்கு இங்க தெரியும் லாஸ்ட் வேல்யூ வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூடைய நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இங்க நம்ம கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் இருக்கிறதுனால நான் இங்க வந்து while loop யூஸ் பண்ண போறேன். அதை எப்படி யூஸ் பண்ண போறேன்னா while temp dot next is not none. இது என்ன பண்ண போகுதுன்னா temp இப்போ வந்து 20ன்னு வைங்க, 20ல இருக்கு. 20 உடைய நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 30. இது நாட் நன்னா இல்லை, இதுல வேல்யூ இருக்கு. அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த கோடு எழுதுறேன், அப்புறம் வந்து இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு போட போறேன். டெம்ப் ஈக்குவல் டு temp dot next அப்படின்னு டைப் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன பண்ண போகுதுன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 வேல்யூஸும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து temp dot self dot headனா இது 10, ஓகேவா. ப்ரீவியஸ் வேல்யூ அதுவும் வந்து ஹெட், இப்போ ரெண்டுமே வந்து 10 தான் பாயிண்ட் பண்ணுது, ஓகேவா. இப்போ இந்த while loop ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிஷன் செக் பண்ணுது. temp dot next, tempனா என்ன 10, 10ஓட நெக்ஸ்ட் வந்து 20. அப்பனா இங்க வேல்யூ இருக்கு, இது நன் இல்லை. ஸோ வேல்யூ இருக்கிறதுனால இது என்ன பண்ண போகுதுன்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு டெம்ப்னு போட போகுது. இந்த ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு டெம்ப். ஸோ இந்த ப்ரீவியஸ் இங்கேயே தான் இருக்கும், 10லேயே தான் இருக்கும். ஏன்னா டெம்பும் 10, நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவல் டு 10னா ப்ரீவியஸ் வந்து டெம்பை வந்து பாயிண்ட் பண்ண போது டெம்பும் 10, அதனால ப்ரீவியஸ் அங்கேயே இருக்கும். பட் இங்கே வந்து டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு போட்டிருக்கேன். டெம்ப்ன்றது வந்து 10, 10உடைய நெக்ஸ்ட் என்ன 20. ஸோ இப்போ இந்த டெம்ப் வந்து இங்கே 20க்கு வந்துடும். அதாவது இந்த மாதிரி இந்த டெம்ப் வந்து இங்கே 20ல இருக்கா. இந்த லூப் வந்து நெக்ஸ்ட் டைம் ரன் ஆக போகுது. அப்போ வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா என்ன, இப்போ டெம்ப் வந்து 20, 20ஓட நெக்ஸ்ட் வந்து 30. அப்படின்னா இது நன் இல்லை, அதனால இது வந்து ரன் ஆக போகுது. ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ்னா என்ன, இந்த 10னா இந்த 10 வந்து இங்கே 20க்கு வந்துடும். இப்போ இதுதான் வந்து ப்ரீவியஸ், டெம்ப் இல்லை இது ப்ரீவியஸ். டெம்ப் வந்து இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். டெம்ப் இது டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா 30க்கு போயிடும். ஸோ அடுத்த while loop ரன்ல இது வந்து இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த ரன்ல வந்து இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து டெம்ப் வந்து 40ல இருக்கா, 40 உடைய நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம். 40ஓட நெக்ஸ்ட் வந்து நன். அப்போ அந்த கண்டிஷன் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து நன், நன் இஸ் நாட் நன்னா இல்லை, நன் இஸ் நன். அதனால இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. அதனால இது இங்கேயே ஸ்டாப் ஆக போகுது. இது ஸ்டாப் ஆகும்போது
டெம்ப்ல வந்து லாஸ்ட் வேல்யூ இருக்க போது, ப்ரீவியஸ்ல வந்து இந்த 30 இந்த வேல்யூ இருக்க போகுது. ஸோ நம்ம இங்க சொன்ன மாதிரி மேல வந்து ப்ரீவியஸ் டெயில் சொன்ன மாதிரி நமக்கு இங்க வந்து இந்த ஃபார்மேட்க்கு வைல் லூப்பை வச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த 40 நான் ரிமூவ் பண்ணோம்னா இந்த 30ல இந்த 40யோட கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதனால இது வந்து 30யோடைய நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கணும். இந்த 30 தான் வந்து டெய்லா மாறணும். இது ப்ரீவியஸா இருக்கலாம், இது வந்து டெய்லா மாறணும். அது வந்து இங்க வந்து சிம்பிளா பண்ணலாம். அது என்னன்னா நான் செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தா இதுக்கு மேலே இதுதான் ப்ரீவியஸ். பட் இந்த ப்ரீவியஸ்ல இந்த 40யோட அட்ரஸ் இருக்கு. இப்போ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா அதுவும் சிம்பிளா 10 செல்ஃப் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு தர போறேன். அப்படி கொடுத்தா இந்த கனெக்ஷனும் போயிடுமா. இப்போ நமக்கு இந்த 40யை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இது ரிட்டர்ன் பண்றதுக்கு இந்த 40 ஃபர்ஸ்ட் எதுல இருக்குன்னு பார்க்கணும். இந்த 40 ஆக்சுவலா இந்த டெம்ப் வேரியபிள்ல தான் இருக்கு. ஓகேவா, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் தான் நன் அப்படின்னு 40யோட நெக்ஸ்ட் தான் நன். பட் அந்த டெம்ப்ல 40 தான் இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிளா ரிட்டர்ன் டெம்ப் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். பட் நான் ரிட்டர்ன் பண்ணா டெம்ப் வந்து எப்படி ரிட்டர்ன் ஆகும், 40 ரிட்டர்ன் ஆகாது, 40யோட அட்ரஸ் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு நோடு. அதனால வந்து வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இப்படிதான் பாப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ரன் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இது கூடவே சேர்த்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் ஒன்று எழுதிடுறேன். நான் ஒவ்வொரு வாட்டி இங்கே பிரிண்ட் பண்ண விரும்பல. ஸோ அதுவும் சிம்பிள் தான். டெப் பிரிண்ட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் டெம்பரரியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அது ஏன்னு நான் சொல்கிறேன். செல்ஃப் டாட் எட் வைல் temp is not none print temp dot value அப்புறம் temp equal to temp dot next அப்படின்னு தரேன். சிம்பிளாக பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்கே temp அப்படின்றது ஹெட்டா 10னா 10உடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் 10 இங்கே வந்து temp equal to temp dot nextனா 10உடைய நெக்ஸ்ட் 20க்கு போயிடும். அந்த 20 தான் இப்போ வந்து டெம்பாக இருக்க போகுது. 20யோட வேல்யூவை வந்து temp dot வேல்யூவில் 20யை பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் வந்து 30க்கு போகும், 40க்கு போகும். 40க்கு போனதுக்கப்புறம் இது நன் ஆயிடும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ ஸ்டாப் ஆயிடும். ஜஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். நான் 20 ஆட் பண்ணிட்டேன்னா அப்புறம் 30 ஆட் பண்ணுறேன். 30 ஆட் பண்ணிட்டு அதை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். அது எப்படி பிரிண்ட் பண்ணக்கூடாது, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் அதை ரன் பண்ணுறேன். இது ரன் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா 20 30 10 30 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 1030 வந்து இங்கே பண்ணியிருக்க பிரிண்டால் அதையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 20 13 வருது. இப்போ நான் பாப் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். செல்ஃப் டாட் பாப் அப்படின்னு போடலாம். பட் நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறத நான் இங்கே பிரிண்ட் பண்ணோம்ல. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வச்சு போடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு வந்து 30 அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, பாப் ஆயிருக்கு. டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் வந்து ஒரு டேஷ் டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு வந்து 30 அப்படின்றது வேல்யூ வந்து பாப் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நான் அந்த பாப்பையே இன்னும் ஒரு 2 டைம்ஸ் பண்ணனா எனக்கு இதில் இருக்க 3 வேல்யூஸும் பாப் ஆகிடுச்சு. இன்கேஸ் நான் இதை இன்னொரு வாட்டி பாப் பண்ணனா எனக்கு 10 பாப் ஆகுது. ஆக்சுவலாக அது 10 பாப் ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 3 வேல்யூஸ். இது எப்படி 4 வேல்யூஸ் வந்து பாப் பண்ணுது, அது என்ன ரீசன்னா நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் இது எப்படி ரன் ஆகும் நம்ம பார்க்கல, அதை நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அங்கே வந்து செல்ஃப் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து நம்ம கிட்ட 1 இருக்குது. அப்போனா வந்து இங்கே வந்துடுமா, இங்கே வந்து ரன் ஆக போகுது. இங்கே வந்து 10 தான் வந்து நமக்கு ஹெட்டு, 10 தான் நமக்கு வந்து டெம்ப் தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ். ரெண்டுமே வந்து இந்த 10 வேல்யூ தானே. டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் நாட் நன்னு பார்க்குறோம். டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் நன்னா, ஆமாம் நன். அதனால இது ரன்னே ஆகாது, இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரன் ஆகாது. இது ரன் ஆகலாம் என்ன ஆகும்னா டெம்ப் இதிலே தான் இருக்கும், ப்ரீவியஸும் இதிலே தான் இருக்கும், ரெண்டுமே இதிலேயே தான் இருக்க போகுது. ஓகேவா, இப்போ செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னா ப்ரீவியஸ் 10 தான். இதை வந்து நம்ம திரும்ப டெய்லாகவே மாற்றுறோம். டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன்.
அப்போனா இது அட்ரஸ் 20யோட அட்ரஸ் மட்டும் தான் இதில் இருக்க போகிறது இல்லை. பட் ஹெட் அண்ட் டெயில் ரெண்டுமே வந்து இந்த 10 தான் பாயிண்ட் பண்ணுது. இன்கேஸ் நம்ம இதை லாஸ்ட் வழியை பாப் பண்ணால் அந்த 10ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணோம்ல. பட் நம்ம எழுதியிருக்க லாஜிக் வந்து இந்த 10 ரிமூவ் பண்ணாது, ஜஸ்ட் இந்த நன் வேல்யூ தான் ரிமூவ் பண்ண போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து இதை சேஞ்ச் பண்ணும்போதும் டெய்ல் சேஞ்ச் பண்ணும்போதும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சாரி லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா செல்ஃப் டாட் லென்த் 1 அப்படின்னு போகணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம 40 பாப் பண்ணும்போது எவ்வளோ லென்த் இருக்குன்னு கால்குலேட் பண்ண இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணோம். இது இப்போ ஆட் பண்ணுறதுனால எதையும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை ப்ரீவியஸ் இருந்த லாஜிக்கை. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் மைனஸ்ன்னு போட்டேன்னா என்ன ஆகும்னா 40, 30, 20 இங்கே லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும்போது இது மைனஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ 0 ஆகிடுமா. அது 0 ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லாஜிக் செக் பண்ண போகிறோம். இஃப் செல்ஃப் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 ஜீரோவாக இருந்தால் எனக்கு செல்ஃப் டாட் ஹெட்டை வந்து நன்னா மாற்றிடு, செல்ஃப் டாட் டெய்லை வந்து நன்னா மாற்றிடு அப்படின்னு நான் சொல்ல போகிறோம். இது புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போது இங்கே 4 வேல்யூஸ் இருந்தால் நமக்கு தெரியும் லாஸ்ட் வேல்யூ இது 40 இருக்கும். 40 வந்து டெம்பாக இருக்கும், இது ப்ரீவியஸாக இருக்கும். 40 ரிமூவ் பண்ணுவோம், 30 வந்து டெய்லாக மாற்றுவோம். அது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் -1 பண்ணுவோம், அப்படின்னா லென்த் வந்து 3 ஆகிடும். 2 வேல்யூ இருந்தாலும் லென்த் வந்து 2 ஆகிடும். இப்போ ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் நம்ம பார்த்த மாதிரி ரெண்டுமே இங்கே தான் இருக்கும். என்ன இங்கே இருக்க நன் மட்டும் தான் வந்து ரிமூவ் பண்ணுவோம். பட் ஹெட்டும் டெய்ல் இது ரெண்டுமே வந்து 10 தான் பாயிண்ட் பண்ண போகுது. பட் நம்ம இந்த 10 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே 0வா இருக்கணும்ல. ஸோ அதனால வந்து இது 0வா ஆக்க போகிறோம். அப்புறம் வந்து செக் பண்ண போகிறோம். இது 0வா இருந்தால் ரெண்டுத்தையும் நன் ஆக்கிடு அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த 10மே நன் ஆகிடும். இப்போ நான் இந்த லாஜிக் அப்புறம் நான் இதை பாப் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் பாப். இப்படி தான் வந்து பாப் ஆப்ரேஷன் வந்து லிங்க் லிஸ்ட்டில் பண்ணோம். இதுக்கு அடுத்து நம்ம ப்ரிப்பண்ட், அதாவது 10க்கு முன்னாடி ஒரு வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிப்பண்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ரிப்பண்ட்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற இந்த லிஸ்ட்டில் இப்போ 10 வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, 10க்கு முன்னாடி ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரிப்பண்ட். அது கோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ப்ரிப்பண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும். நமக்கு அப்பனில் பண்ண காமன் திங் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ப்ரிப்பண்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு நோட் வேணும். ஸோ அதனால் இங்கே வந்து நான் ஒரு நோடை கிரியேட் பண்ணுறேன். அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது நன்னா இல்லையான்னு பார்க்குறேன். ஒரு வேல்யூ அட்லீஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன் ஆல்ரெடி. இன்கேஸ் அப்படி எதுவுமே இல்லைன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணுறத நோடாக மாற்றுறேன், ஹெட்டாக. அதே மாதிரி இப்போ இருக்க கிரியேட் பண்ண நோடை டெய்லாகவும் மாற்றுறேன். இன்கேஸ் ஆல்ரெடி அதில் வேல்யூ இருந்ததுன்னா இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூவை ஸ்டாட்டில் ஆட் பண்ணணுமா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு 10 இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா 10உடைய அட்ரஸ் வந்து அந்த நியூவோடைய நோடில் இருக்கணும். ஸோ அதனால் இப்போது 10உடைய அட்ரஸ் வந்து என்ன, ஹெட் தானே. இப்போது 10 வந்து ஹெட்டு. ஸோ செல்ஃப் டாட் ஹெட். அப்போது இது 10. இந்த அட்ரஸ் எதில் வந்து நான் ஆட் பண்ணோன்னா இப்போ நியூவாக கிரியேட் பண்ண நோடு, அந்த நோடு வந்து இதான அந்த நோடில் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் நோட் நாட் நெக்ஸ்ட்னா இந்த நோடுடைய நெக்ஸ்ட் வேல்யூவில் செல்ஃபோடைய ஹெட் இருக்குது. அதாவது இப்போ நான் கிரியேட் பண்ண நோடு, அந்த நோடில் இந்த 10உடைய அட்ரஸ் இருக்குது. அதை மட்டும் தான் நான் இந்த கோடில் பண்ணியிருக்கேன். அதுதான் இது. அப்புறம் இந்த நோடு இருக்குல்ல, நியூ நோடு, அதுதானே இப்போ ஹெட்டு. ஸோ இப்போ அதை நான் வந்து ஹெட்டாக மாற்றுறேன். எப்படின்னா செல்ஃப் டாட் ஹெட் ஈக்குவல் டு நோட். இப்போ நான் ஒரு நியூ நோடை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நியூ நோடை ஹெட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஹெட்டை அந்த நியூ நோடுடைய அட்ரஸாக பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ப்ரிப்பண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம். செல்ஃப் டாட் லென்த் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் 1. ஸோ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ப்ரிப்பண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். இப்போது நமக்கு தெரியும் 10, 20, 30 இதை நம்ம பாப் பண்ணுறோம். நான் பாப் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு
என்ன பண்ண போகிறேன்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 5ன்னு தரேன். ஸோ ஆக்சுவலாக அது 10, 20, 30 இருந்தது. இந்த ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் 5, 10, 20, 30 இருக்கணும். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணியும் பார்க்குறேன். நான் அதை ரன் பண்ணால் எனக்கு 5 ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. ஏன்னா இங்கே நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்னொரு ப்ரிப்பேர் பண்ணனா இப்போது 1 அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ப்ரிப்பேர் பண்ணால் 1 எனக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ ப்ரிப்பேர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாப் ஃபர்ஸ்ட். நம்ம இங்கே பாப் வந்து லாஸ்ட் வேல்யூ பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூவை பாப் பண்ண போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எப்படி பாப் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பண்ணது நார்மல் பாப், அது லாஸ்ட் எலமெண்ட்டை பாப் பண்ணோம். இப்போ பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பாப் பண்ண போகுது. அதுக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் பாப் அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு எலமெண்ட் அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். அதை எப்படி செக் பண்ணோன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு இஃப் செல்ஃப் டாட் லென்த் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்குறேன். 0வாக இருந்தால் அதில் எதுவுமே இல்லை. ஐ மீன் அந்த லிங்க் லிஸ்ட் எம்டி லிங்க் லிஸ்ட். அதனால் அதை நான் ரிட்டர்ன் நன் அப்படின்னு தர போகிறேன். இன் கேஸ் ஏதாவது இருந்தால் அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆட் பண்ண வேல்யூ வந்து 10 வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண வேல்யூ 10, 20 வந்து அது முன்னாடி இருந்த வேல்யூ. ஸோ இப்போ நான் பாப் பண்ணால் அந்த 10 தான் பாப் பண்ண போகிறேன். 20 வந்து ஹெட் ஆக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இது ரெண்டு நோடோடைய ரெஃபரன்ஸ் வேணும். அதனால் நான் இப்போ என்ன எழுத போகிறேன்னா இங்கே டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் செல்ஃப் டாட் ஹெட் அப்படின்னு தரேன். செல்ஃப் டாட் ஹெட் அதில் இருக்கும். இப்போ நான் செல்ஃப் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட்னா என்னென்னா செல்ஃப் டாட் ஹெட் அப்படின்றதுனா 10 பாயிண்ட் பண்ணுது. செல்ஃப் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட்னா 20 வந்து பாயிண்ட் பண்ணுது. அப்போ இது ரெண்டோடைய ரெஃபரன்ஸையும் நான் இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? இந்த செல்ஃப் டாட் ஹெட் நான் டெம்பில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த செல்ஃப் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட்னா என்ன 20. இப்போ எனக்கு 20 வந்து ஹெட்டாக மாற்றணும். நம்ம ஒரு எலமெண்ட் ஹெட்டாக மாற்றினா என்ன யூஸ் பண்ணால் செல்ஃப் டாட் ஹெட் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணணும். இதை வந்து நான் செல்ஃப் டாட் ஹெட்டில் கொடுத்தேன்னா இப்போ 20 தான் வந்து 10. இந்த 10உடைய ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இந்த டெம்பில் இருக்குது. அது எதுக்கு நான் எடுத்தேன்னா இப்போது டெம்பில் நெக்ஸ்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த நெக்ஸ்ட்டில் வந்து 20உடைய அட்ரஸ் இருக்கும்ல, அதை வந்து நான் நன்னாக மாற்றுறதுக்கு மட்டும் தான் இங்கே வந்து நான் டெம்பை வந்து அசைன் பண்ணியிருக்கேன் ஹெட்டில். இப்போ வந்து இந்த 3 லைன்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா இந்த 20 தான் இப்போ ஹெட்டு. இந்த டெம்பில் இருந்து இந்த கனெக்ஷனை நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த 3 லைன்ஸ் பண்ண போகுது. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லென்த்தை வந்து கம்மி பண்ண போகிறேன். 1 அப்படின்னு நான் கம்மி பண்ணதுக்கப்புறம் இப்போது லென்த் நான் ஒரு ஒன்றை பாப் பண்ணிட்டேன், லென்த்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ லென்த் வந்து 0வாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம அங்கே இருக்கிற வேல்யூ வந்து நன்னா மாற்றணும்ல, எதுவுமே இல்லைன்னா அது ஹெட்டை தான் பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ இங்கே நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு எதுவுமே இல்லாத நன்னா மாற்றணும். எப்பயுமே இந்த இஃப் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அப்போ வந்து லென்த் வந்து 1ஆக இருக்கும். நம்ம இங்கே பாப் பண்ணுறதுனால இங்கே லென்த் வந்து 0வாக சான்ஸ் இருக்குது, லாஸ்ட் எலமெண்ட்டாக தான். ஸோ அதனால் அதை இங்கேயே ஹேண்டில் பண்ணுறோம். நான் செல்ஃப் டாட் லென்த்துன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0வா அப்படின்னா பார்த்தோன்னா, ஏன்னா இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது 1ஆக இருந்தால் இங்கே மைனஸ் பண்ணும்போது 0 ஆயிடும். இன்கேஸ் 0வாக இருந்தால் என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட இங்கே எந்த வேல்யூமே இல்லைன்னு அர்த்தம். எந்த வேல்யூமே இல்லைன்னா ஆல்ரெடி ஹெட் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிட்டுக்கல, இதை வந்து நன்னா மாற்ற போகிறோம். ஸோ அதான் இங்கே பண்ண போகிறேன். இங்கே வந்து ஜஸ்ட் செல்ஃப் டாட் ஹெட் ஈக்குவல் டு நன், அப்புறம் செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு நன் அப்படின்னு மாற்ற போகிறேன். அவ்வளோதான். இதை மாற்றிட்டு நான் ஜஸ்ட் அதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதனா டெம்ப் வேரியபிளை நம்ம எதை பாப் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிள் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாப்பை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இது எப்படி இருக்கும்னா அசியூம் பண்ணலாம் இங்கே 10, 20ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து நான் 5 ஆட் பண்ணால் 5, 10, 20 இருக்கணும். அதுக்கப்புறம் நான் 1 ஆட் பண்ணால் 1, 5, 10, 20ன்னு இருக்கணும். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணால் எனக்கு 1, 5, 10, 20ன்னு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாப் பண்ண போகிறேன். லாஸ்ட் எலமெண்ட்டை பாப் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன். அதை வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க போகிறேன்.
இங்கே வந்து நம்ம ஒரு நோடு சென்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம நோடு சென்ட் பண்ணக்கூடாது, வேல்யூவை சென்ட் பண்ணுறோம். என்ன வேல்யூ நம்ம பாப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வேல்யூவை தான் அந்த ஃபர்ஸ்ட் பாப்லேருந்து சென்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா அது இங்கே டிஸ்பிளே ஆகுமா? அது டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 வந்து பாப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அது பாப் பண்ணுது கரெக்டாக. இப்போ நான் திரும்ப இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இது வந்து 5 பாப் பண்ணணும் எனக்கு. இப்போ பண்ணிச்சுன்னா ஓகே 5 பாப் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போடுறேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு 10 and 20 மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த கோட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே இங்கே 10 and 20 மட்டும் தான் எனக்கு வருது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா அப்பன் பண்ணிட்டோம், லாஸ்ட்ல எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டோம், ப்ரிப்பண்ட் முன்னாடி எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டோம், அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறோம். பாப் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி பாப் பண்ணுறது நீங்கள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஒரு வேல்யூ எப்படி கெட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட 4th வேல்யூவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கெட் நோட் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறேன். இதில் நான் வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். இவ்வளோ நான் தேவையில்லை. என்கிட்ட இங்கே 4 வேல்யூஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ நான் வந்து ll.get node நான் சொன்னேன்னா அதில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஜிக்கல் வைஸாக பார்த்தா இப்போ நான் 2ன்னு சென்ட் பண்ணால் எனக்கு 0 இந்த 10 அப்படின்றது 0 இண்டெக்ஸ், 20 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 30 அப்படின்றது செகண்ட் இண்டெக்ஸ். எனக்கு இப்போது இந்த வேல்யூ வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், 10லேருந்து 20 வரணும், 20லேருந்து 30 வரணும். ஸோ 2 டைம்ஸ் வந்து நான் இதை வந்து லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எதை வச்சு லூப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி லென்த் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ 3 டைம்ஸ் அந்த ஃபார் லூப்பை ரன் பண்ணால் 2 டைம்ஸ் இந்த ஃபார் லூப்பை ரன் பண்ணால் எனக்கு வந்து இந்த 30ல வந்து எனக்கு கூட்டு வந்து விட்டுடும். ஸோ அப்போ இந்த 30ல் இருக்க வேல்யூ எடுக்கணும். ஸோ இதை தாங்க நம்ம பண்ண போகிறோம். பட் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுற வேல்யூ வந்து வேலிடான்னு செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்மகிட்ட 4 தான் இருக்குது. பட் நான் என்னுடைய இண்டெக்ஸில் வந்து இப்போ 2க்கு பதிலாக 8ன்னு கொடுத்தா அதை நம்ம ஹேண்டில் பண்ணோம்ல. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ண போகிற இண்டெக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் என்ன வேணா இருக்கட்டும், பட் ஆனால் இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேவா? அது வந்து நான் லெஸ் தென் 0வா அப்படின்னு ஒரு கண்டிஷனில் செக் பண்ண போகிறேன். ஆர் நம்ம சென்ட் பண்ண போகிற இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் self.length பார்க்க போகிறேன். இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இண்டெக்ஸ் வந்து நான் 0ன்னு சென்ட் பண்ணுறேன்னு வைங்க. எக்ஸாம்பிள் நான் இந்த கோடில் நான் இங்கே 0ன்னு சென்ட் பண்ணால் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னா இண்டெக்ஸ் அப்படின்றது 0 ஆகிடுமா, 0 லெஸ் தென் 0வா இல்லை, அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஏன்னா 0 இஸ் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் ஆர் லெஸ் தென் 0. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கண்டிஷனில் எடுத்து போடவோ இது வந்து ஃபெயில் ஆகிடும். அப்போனா வந்து இது ரன் ஆகாது. இது ஒரு கண்டிஷன். அப்புறம் self.length. ஓகேவா? 0 வந்து self.length விட கிரேட்டரான்னு பார்க்க போகிறோம். ஐ மீன் 0 self.length என்ன, இங்கே வந்து 1 2 3 4ஆ, 4 விட பெருசான்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தாலுமே 0 இந்த கண்டிஷனும் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோடில் நன்னை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதாவது நான் கோடாக பண்ணுறேன். இங்கே இஃப் இண்டெக்ஸ் நம்ம சென்ட் பண்ண போகிற இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருந்து ஆர் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் self.length இருந்தால் ரிட்டர்ன் நன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நம்மகிட்ட எந்த இந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து தப்பான வேல்யூஸ். ஐ மீன் -1 கொடுத்தா இது ரன் ஆகாது, 8ன்னு கொடுத்தா ரன் ஆகாது. ஸோ அது வந்து இதில் ஏதாவது ஒன்று இங்கே பாஸ் ஆனாலுமே அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து தப்பான வேல்யூ. அதனால வந்து நான் நன்னை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இன்கேஸ் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ டெஜிட் அப்படின்னா கரெக்டான வேல்யூனா எல்ஸ் போடுவேன். ஓகேவா? பட் நான் இங்கே எல்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நான் வந்து இங்கே ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே இந்த லைன் சக்ஸஸ் ஆனால் இந்த லைன்லேயே என்ன ஆகும்னா இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால வந்து நாங்கள் எல்ஸ் போட வேணாம். நான் எல்ஸும் போடுறதுனா போடலாம். பட் நான் எங்கன்னா போடல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா டெம்பரரியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் self.head அசைன் பண்ணுறேன்.
ஸோ அப்படி பார்த்தா இங்கே வந்து 10 வந்து அந்த டெம்பரரி வேரியபிள் இருக்குமா செல்ஃப் டாட் ஹெட். இன்கேஸ் அது 0வாக இருந்தால் நான் சொல்கிறேன், கோட் பண்ணும்போது சொல்கிறேன். நான் இங்கே வந்து இப்போ நான் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இண்டெக்ஸ். ஸோ இப்போ என்னோட இண்டெக்ஸ் 3னா இது 3 டைம்ஸ் ரன் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகுதுன்னா இன்கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது 10 வந்து ஒரே வேல்யூவாக இருந்தால், நம்ம சென்ட் பண்ண போகிற இண்டெக்ஸ் 0வாக இருந்தால் இந்த கோடில் வந்து இது கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகாது, ஃபெயில் ஆகும். ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாக ரன் ஆகாது. இங்கே வந்து டெம்ப் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் செல்ஃப் என்ன 10, அந்த 10 வேல்யூ டெம்பில் இருக்குமா, ஃபார் லூப் ரன் ஆகுது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0னும் போது 0 டைம் அது ரன் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஃபார் லூப்பே ரன் ஆகாது. அட் தென் நம்ம கிட்ட டெம்ப் இருக்கும். அந்த டெம்ப் என்ன 10. ஸோ நமக்கு தேவையான 10 அங்கே கிடச்சிருச்சா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ரிட்டர்ன் டெம்ப் அப்படின்னா வந்து எழுத போகிறேன். எனக்கு வந்து டெம்பரரி வேரியபிள் 10 அது வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இன்கேஸ் நம்ம கிட்ட இங்கே 40 இந்த வேல்யூ நமக்கு வேணும்னா 0 1 2 3 ஓகேவா, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து 3ன்னு சென்ட் பண்ண போகிறேன்னா, நான் 3ன்னு சென்ட் பண்ணால் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபஸ்ட்டு வந்து ரன் ஆகாது ஓகேவா, பட் 10 இருக்குமா. அதுக்கடுத்து இந்த லைன் வந்து 3 டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஏன்னா நம்ம சென்ட் பண்ண போகிறது 3. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெம்பில் வந்து 10 இருக்குது, அதாவது இந்த 10 இருக்குது, 3 டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா என்ன 20 எடுத்துக்குமா. ஸோ 20 வந்து கரண்ட் வேல்யூ. லூப் செகண்ட் டைம் ரன் ஆகும்போது 20லேருந்து 30 எடுத்துக்குமா. ஸோ 20 வந்து கரண்ட் வேல்யூவாக இருக்கும், அது வந்து 30ஆக மாறிடும். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த லூப் நடக்கும்போது 30யோட நெக்ஸ்ட்னா 40. ஸோ நமக்கு வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிளாக நான் இங்கே எழுதியிருக்கேன், டெம்ப் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஹெட் அப்புறம் வந்து ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் வச்சு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நான் முடிச்சிட்டு வந்து ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் எனக்கு என்ன அங்கே வேல்யூ இருக்குன்னு நான் செக் பண்ணணும்னா நான் கெட் நோட், எனக்கு இண்டெக்ஸ் என்ன, எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வேணும் அப்படின்னா கொடுத்துட்டு நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன் இங்கே. ஏன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே வைக்கல, பிரிண்ட் பண்ண போகிறேன். இது எனக்கு வந்து ஒரு டெம்ப் அப்படின்ற ஒரு நோடை தான் பிரிண்ட் பண்ண போகுது. எனக்கு வேல்யூ வேணா நான் டாட் வேல்யூ அப்படின்னு தரணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி எனக்கு 10 மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா இங்கே வந்து ப்ரிப்பன்லையும் அப்பன்லையும் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இல்லை. நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன், அப்போ நல்லா தெரியும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டுனா அப்பன் பண்ண எல்லாமே பிரிண்ட் ஆகுமா. ஸோ ஃபஸ்ட்டு 1 5 10 20 இது எல்லாமே நம்ம பண்ண அப்பன்ஸ் அண்ட் ப்ரிப்பன்ஸ் அதை வந்து டிஸ்பிளே பண்ணுது, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கடுத்து கெட் நோட் அப்படின்னு நம்ம இந்த ஃபங்க்ஷனை தரோம். தேர்ட் வேல்யூ எடுக்குது, பட் பிரிண்ட் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தரல. அதை நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து செகண்ட் வேல்யூ மட்டும் வருதான்னு பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் 2ல் இருக்கிறது, இண்டெக்ஸ் 2ல் இருக்கிறது 10 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, நமக்கு 10 வருது. செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 10 இருக்குது. எப்படின்னா 0 1 2 நமக்கு 20 வேணா இங்கே 3 அனுப்பணும், சென்ட் பண்ணணும். அப்போ 3யை சென்ட் பண்ணால் எனக்கு தேவையான 20 வருது. ஸோ இதனால் நம்ம இண்டெக்ஸை வச்சு ஒரு வேல்யூ வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். இப்போ இந்த சேம் இண்டெக்ஸை வச்சு ஒரு வேல்யூவை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் செட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன். அதில் நம்ம என்ன சென்ட் பண்ணோம்னா இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம், என்ன வேல்யூ அந்த இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியணும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை எடுக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த 30யை சேஞ்ச் பண்ண போகிறேன், எனக்கு இந்த 30 வேணும்ல. இந்த 30யை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரிட்ரீவ் பண்ணணும், இண்டெக்ஸ் வச்சு போகலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து 30 வந்து இண்டெக்ஸ் 2வா, ஸோ ஃபார் லூப் 2 டைம்ஸ் ரன் பண்ணி இந்த இடத்துக்கு போகலாம். பட் அதை நான் ஆல்ரெடி இங்கே கெட் நோட்டில் பண்ணதுனால நான் அதை இங்கேயே யூஸ் பண்ண போகிறேன். சிம்பிளாக டெம்பரரி வேரியபிள் ஈக்குவல் டு கெட் நோட்னு கொடுத்து நான் இண்டெக்ஸை கொடுத்தா எனக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு நோடு வரப்போகுது. இது கெட் நோட் அப்படின்றது ஒரு நோடை தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் பண்ணுற நோடு எனக்கு டெம்பில் இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட அது வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் சிம்பிளாக போயிட்டு இந்த வேல்யூவை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். 30ன்றதை நான் சென்ட் பண்ணுற வேல்யூவில் சேஞ்ச் பண்ணணும். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்க டெம்ப் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோடா இல்லையான்னு பார்க்கணும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெட் நோட் அப்படின்றது நன்னை கூட ரிட்டர்ன் பண்ணுது. இது நன்னா கூட இருக்கலாம். அதனால அதை வந்து நான் செக் பண்ண போகிறேன். இஃப் டெம்ப் இஸ் நாட் நன், இன்கேஸ் இது நன்னா இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா டெம்ப் டாட் வேல்யூ,
டெம்போடைய வேல்யூ, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 40 உடைய வேல்யூ, டெம்ப் டாட் வேல்யூன்னு சொன்னால் 40 வரும். டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு சொன்னால் 40ல் இருக்கிற நெக்ஸ்ட்டு நோடைய அட்ரஸ் வரும். எனக்கு இப்போ வேல்யூ தான் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே சிம்பிளாக டெம்ப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ. இந்த வேல்யூ என்னன்னா நான் இங்கே கீழே சென்ட் பண்ணுவேன்ல அந்த வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். அப்புறம் ரிட்டர்ன் டெம்ப், நான் இந்த டெம்பை செட் பண்ண டெம்பை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா செட் வேல்யூ தானே, இப்போ சிம்பிளாக நான் எல்ஏ டாட் செட் வேல்யூ, இந்த வேல்யூ என்னன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்டில் இருக்க கெட் வேல்யூ எடுக்கிறோம். அது வந்து நமக்கு 20 வருதா, அப்போ தேர்டில் இருக்க வேல்யூவே சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் இண்டெக்ஸ் 3 கொடுத்தேன்னா இப்போ எனக்கு தேர்டில் இருக்க வேல்யூ 20 இருக்காது, 100 மாத்திரம். ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து 3, வேல்யூ வந்து 100. இது சேஞ்ச் பண்ண போகுது. இப்போ ப்ரீவியஸாக இங்கே வந்து நமக்கு 20 வருது, இது வந்து 100 மாற்றும். 100 மாற்றினதுக்கப்புறம் நான் திரும்ப இண்டெக்ஸ் 3 வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறேன். சிம்பிளாக இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த லைன் வரைக்கும் தேர்ட் இண்டெக்ஸில் 20 இருக்குது. பட் இந்த லைன் வந்து 100 சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இது வந்து 100 பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை ரன் பண்ணுறேன். ஆனால் எரர் வருது. அது ஏன் சொன்னால் இங்கே செல்ஃப் டாட் கெட் நோட் அப்படின்னு தரணும். அந்த கெட் நோட் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய இந்த கிளாஸோடைய மெத்தட், அதனால செல்ஃப் அப்படின்றத நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். நான் இப்போ ரன் பண்ணால் எனக்கு 100 வந்துடுச்சு. ஸோ ஒரே மாடிஃபிகேஷன் என்ன, நம்ம இங்கே செல்ஃப் யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த கெட் நோட் அப்படின்றது கிளாஸ்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன், அதை நம்ம ஆக்சஸ் பண்ணால் செல்ஃப் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து செட் எப்படி பண்ணுறது, கெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தரேன். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னென்னா இன்சர்ட் அண்ட் ரிமூவ். ஒரு இண்டெக்ஸில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எக்ஸாம்பிள் செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ இன்சர்ட் ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்சர்ட் பண்ண போனால் எனக்கு இண்டெக்ஸ் வேணும், அப்புறம் நான் ஒரு வேல்யூ வேணும். இதை வச்சு தான் இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த இன்சர்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேஸ் 1 என்னன்னா இன்சர்ட் -1 அண்ட் வேல்யூ 5 கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட இண்டெக்ஸ் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் -1 வந்தால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி இன்சர்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் நம்ம கிட்ட இருக்க இண்டெக்ஸ் ஸ்டில் 3 தான், 5 நம்ம கிட்டே இல்லை. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸாக பண்ண மாதிரி இஃப் கண்டிஷன் வச்சு இண்டெக்ஸ் வந்து <0 பார்க்க போகிறோம். <0 இருந்து அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்து செல்ஃப் டாட் லென்த்தை விட அதிகமாக இருந்தால் நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா நன் இல்லைனா ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட இண்டெக்ஸ் -1ல இருந்தோ இல்லைனா வந்து என்னுடைய லென்த் வந்து இண்டெக்ஸை விட கம்மியாக இருந்தாலும் என்னோட சொல்யூஷனில் வந்து நான் வந்து நன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து இன்கரெக்ட். ஸோ இது வந்து கேஸ் 1. கேஸ் 2 என்னன்னா, எனக்கு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எனக்கு இன்சர்ட் பண்ணும். இண்டெக்ஸ் 0ல் வந்து நான் இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் ப்ரிப்பேர் பண்ணுமா, அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக 5 வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணும். இன்சர்ட் அட் இண்டெக்ஸ் ஆஃப் 0ன்னு இருக்குது. ஸோ அதனால் 0வுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தனியாக க்ரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி நம்ம கிட்ட ப்ரீபண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால் ஹெட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவில் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆட் பண்ணால் 0 1 2 3 4 அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுக்கு நான் என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறேன்னா, இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம 0ல் ஆட் பண்ணால் அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ப்ரீபண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஹெட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு வேல்யூவை எண்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எனக்கு இண்டெக்ஸ் 4ல் 50 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா அப்பண்ட் மெத்தட். நம்ம கிட்ட அது ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த அப்பண்ட் வச்சு இங்கே எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். அந்த கண்டிஷன் என்னன்னா, இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் லென்த் அப்படின்னா, இப்போ லென்த் சைஸில் இருந்தால் இப்போது இண்டெக்ஸ் வந்து இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகி 3ல் முடியுது. பட் இதோட லென்த் வந்து 4.
இப்போ அது 4ஆக இருந்தால் எனக்கு அப்பன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த அப்பன் மெத்தட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே இருக்குது. இங்கே வந்து அது ஒரு நியூ நோடை கிரியேட் பண்ண போகுது. கிரியேட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ்ட்டில் ஆட் பண்ணும். இப்போ இது வந்து கேஸ் 3. அது என்னென்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணுறது கேஸ் 2. அப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது, லென்த் கண்டிஷன் செக் பண்ணுறது கேஸ் 1. இப்போ நமக்கு ஸ்டார்டிங் பண்ணியாச்சு, லாஸ்ட்டில் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் கேஸ் 4 எழுதுகிறோம். அது என்னென்னா இன் கேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 1ல் எனக்கு வந்து 5ஐ இன்சர்ட் பண்ணோன்னா நான் என்ன பண்ணணும்னா 10 ப்ரீவியஸ் வேல்யூவோடைய நெக்ஸ்ட் அட்ரஸாக 5ஐ தரணும். அதாவது நியூ நோட தரணும். நியூ நோடைய நெக்ஸ்ட் அட்ரஸாக இந்த ப்ரீவியஸ் வேல்யூவோடைய நெக்ஸ்ட் அட்ரஸ் 20 அது இருக்கணும். அதான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம 5 அப்படின்ற ஒரு நோட் கிரியேட் பண்ணோம். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து கெட் த ப்ரீவியஸ் நோட் பை கெட் நோட் மெத்தட். நம்மகிட்ட ஆல்ரெடி கெட் நோட் மெத்தட் இருக்கா? ஸோ அதை வச்சு இப்போ நமக்கு 20 வேணும்னா 20யோட ப்ரீவியஸ் வேல்யூ 10 வேணும். ஏன்னா 10லேருந்து 20 போக முடியும். பட் 20லேருந்து 10 போக முடியாது, பேக்கில் போக முடியாது. ஏன்னா இது சிங்கிளி லிங்க் லிஸ்ட். அதனால அதான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் நோட் பை கெட் நோட் மெத்தட். 20யோட ப்ரீவியஸ் நோடு எடுக்கணும். அப்புறம் அசைன் நோட் 1 அட்ரஸ் இன் நியூ நோட். நோட் 1 அட்ரஸ் என்ன? இதுதான் நோட் 1. இண்டெக்ஸ் 1க்கு தான் நோட் 1. இதோடைய அட்ரஸை வந்து நான் நியூ நோடில் வந்து ஆட் பண்ணோம். அப்புறம் இந்த நோட் 0 அதான் கொடுத்துருக்கேன். நோட் 0வுடைய நெக்ஸ்ட்னா என்ன? இந்த 5. இந்த நோட் 0வில் அட்ரஸ் வந்து 5வோட அட்ரஸ் இருக்கணும். அப்புறம் வந்து இது லென்த்தை வந்து இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ இங்கே நான் என்ன லாஜிக் எழுதிருக்கணும் அதுதான் கோடாக இங்கே கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அது என்னன்னா def insert self index அப்புறம் வேல்யூ. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4ல் பண்ண லாஜிக் தான் இங்கே எழுத போகிறோம். அது என்னன்னா இஃப் இண்டெக்ஸ் less than 0 or index greater than or equal to self dot length. இது நம்ம எங்கே எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கோம். அப்படி இருந்தால் என்ன பண்ண சொல்கிறேன்னா ரிட்டர்ன் நல். ஸோ நான் அதை தான் பண்ண போகிறேன். இங்கே ரிட்டர்ன் நன். ஓகேவா? அதுக்கு அடுத்து செகண்ட் கேஸ் என்னன்னா இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. 0வா என்ன பண்ணோம்? அதாவது இந்த கண்டிஷன் இண்டெக்ஸ் 0வா இருந்தால் நம்ம ப்ரிப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறேன். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ப்ரிப்பெண்ட். அதில் வேல்யூ அப்படின்றத பாஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க வேல்யூவை இங்கே பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து கேஸ் 3 என்னன்னா இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் லென்த். இப்படி இருந்தா செல்ஃப் டாட் லென்த். இன்கேஸ் இது இப்படி இருந்தா ரிட்டர்ன் செல்ஃப் டாட் அப்பண்ட். அதாவது லாஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணணும்னா நான் இதை ரிட்டர்ன் வந்து செல்ஃப் டாட் அப்பண்ட் அப்படின்னு போட போறேன். ஸோ அதுதான் இங்கே வந்து இங்கே ஏன் நான் ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கேன்னா ஒன்ஸ் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆனதும் இங்கேயே வந்து இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இஃப் வந்து ரன் ஆகுது. அதனால தான் எல்லாத்துலேயும் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து இப்போது இந்த 3 கேஸுமே செட் ஆகலாம். அதாவது சென்டரில் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட லாஜிக் இருக்குது. அதை நான் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறேன். அது எப்படின்னா நான் நியூவாக ஒரு நோடை க்ரியேட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் நியூவாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு நோடு இருக்குது. அந்த நோடு நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கெட் நோட் அப்புறம் இண்டெக்ஸ் -1 அப்படின்னு தரேன். ஸோ இது என்ன பண்ணோம்? கெட் நோட் இண்டெக்ஸ். அதாவது நமக்கு இப்போ நான் இண்டெக்ஸ் 1ல் நான் ஆட் பண்ணோன்னா இங்கே இது இண்டெக்ஸ் 1 ஆகிடுமா? 1 - 1 0 அப்படின்னா எனக்கு இது வந்து 10 இந்த நோடு தான் எனக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் டெம்ப்ல இருக்க போது. இப்போ
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். அதாவது என்னன்னா நியூ நோட் என்னது இந்த 5, இதோட நெக்ஸ்ட் என்ன தரேன்னா டெம்ப் டாட் 5. டெம்ப் அப்படின்றது என்ன 10ஆ, 10ஓட நெக்ஸ்ட் என்ன 20. அதான் இங்கே நான் போட்டிருக்கேன் டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா 20. ஓகேவா? இந்த 20 நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா நியூ நோட் டாட் நெக்ஸ்ட். நியூ நோட்னா என்ன 5, 5ஓட நெக்ஸ்ட். ஸோ நமக்கு 20ஓட அட்ரஸ் 10 வச்சு கிடச்சிட்டுச்சு. ஸோ இந்த 20ஓட அட்ரஸை நான் 5ல் ஆட் பண்ணுறேன். அதுதான் இந்த ஸ்டெப்பில் நான் இங்கே பண்ணுறேன். அதுக்கு அடுத்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்கிறேன். டெம்ப்னா என்ன 10, இதோட நியூ நோட்னா என்ன டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா என்ன 20ல் இருந்ததா, இப்போ 20ல் இல்லாமல் எனக்கு 5 அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுதான் இங்கே வந்து நியூ நோட். நியூ நோட்ன்றது 5, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றது அந்த அட்ரஸ். அதுதான் இங்கே வந்து நான் பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 10 வந்து 5க்கு போகும், 5 வந்து 20க்கு போகுமா? இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளாக செல்ஃப் டாட் லென்த் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தரணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம நியூவாக ஒரு நோட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து லென்த் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து ரிட்டர்ன் டெம்ப் அப்படின்னு நான் தரேன். இது வந்து ஆட் ஆன டெம்ப் இந்த 5 வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அவ்வளோதான். இதுதான் வந்து இன்சர்ட். இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கெட் நோட்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்கிட்ட 5 இருக்குது. அதில் எல்லாமே அப் அண்ட் ப்ரிப்பன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ரன் பண்ணால் எனக்கு வேல்யூ வந்து 1, 5, 10, 20 வருதா? ஸோ இப்போ எனக்கு வந்து இண்டெக்ஸ் 1ல் வந்து ஆட் பண்ண ஒரு வேல்யூ. என்ன பண்ண போனால் இன்சர்ட் இண்டெக்ஸ் 1 வேல்யூ வந்து 100ன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 100 வந்து அப்பண்ட் பண்ணலாம். அது வந்து அப்பண்ட் ஆகுது, பட் பிரிண்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 100 அப்படின்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. டிஃப்ரென்ஷியேட் பண்ண டேஷ் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 100 அப்படின்றது இண்டெக்ஸ் 1ல் இல்லை, பட் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போது ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த 30 ரிமூவ் பண்ணணும்னா, அதாவது அது இண்டெக்ஸ் 2ல் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் 2ல் இருக்கிற வேல்யூ நான் ரிமூவ் பண்ணால் அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ரிமூவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதில் செல்ஃப் இருக்குது. அப்புறம் நான் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இன்சர்ட்டில் என்ன பண்ணமோ அதுதான் பாப்லேயும் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக இது எல்லாமே காமன் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்ட் பண்ண போகிற வேல்யூ இன்வேலிடாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம இன்சர்ட்டில் டைப் பண்ண மாதிரி இந்த கண்டிஷன் எழுதுவோம். அதுக்கப்புறம் கேஸ் 2ல் என்னென்னா நம்ம இண்டெக்ஸில் என்ன பண்ணோம்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா செல்ஃப் டாட் ப்ரிப்பண்ட் அதை பண்ணோம், முன்னாடி ஆட் பண்ணோம். இப்போ இன்கேஸ் என்னோட இண்டெக்ஸ் 0வாக இருந்தால் எனக்கு இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 ரிமூவ் பண்ணுமா. பட் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ண நம்மகிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் பாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ பாப் பண்ண போகுது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பாப் ஃபங்க்ஷன் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் இந்த லாஜிக்கை ஃபஸ்ட் நான் எழுதுகிறேன். ஸோ சிம்பிள் தான். இஃப் இண்டெக்ஸ் லெஸ் தென் 0 ஆர் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் லென்த் இப்படி இருந்தால் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து இன்வேலிட். ஸோ அதனால் வந்து நான் நன் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு கண்டிஷன், இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 எனக்கு 0ல் இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூவை பாப் பண்ணணும்னா என்கிட்ட ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஃபர்ஸ்ட் பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை நான் வந்து ரிமூவ் பண்ணலாம். இல்லைனா இன்கேஸ் என்னுடைய இண்டெக்ஸ் வந்து லென்த்தோட -1 வேல்யூவாக இருந்தால் செல்ஃப் டாட் லென்த் -1 லாஸ்ட் வேல்யூவாக இருந்தால் நம்மக்கிட்ட பாப் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு லாஸ்ட் வேல்யூவை பாப் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் என்ன பண்ணணும், மோஸ்ட்டாக அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஃபோர்த்தாக ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா சென்டரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணால் எப்படி ரிமூவ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த 30 இண்டெக்ஸ் 2ல் இருக்கிற 30 ரிமூவ் பண்ணணும்னா எனக்கு இண்டெக்ஸ் 1 உடைய அட்ரஸ் வேணும். ஏன்னா இண்டெக்ஸ் 1ல் தான் இண்டெக்ஸ் 2 உடைய
அட்ரஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் 1 வச்சு தான் இண்டெக்ஸ் 2 போக முடியும். அதனால் எனக்கு இந்த அட்ரஸ் வேணும். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கெட் நோட வச்சு ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துப்போம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிரியேட் டெம்ப் வேரியபிள் அண்ட் ஸ்டோர் நோட் 2. அதாவது டெம்பரரியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணி நோட் 2வை அதில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அது ஏன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட் நோட் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்னு செக் பண்ணிட்டேன், டெம்பை செக் பண்ணிட்டேன். இப்போ டெம்பில் வந்து 30 இருக்குது, ப்ரீவியஸ் வேல்யூவில் 20 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா என்ன, இதுதான் 30, இதோட நெக்ஸ்ட்னா என்ன 40. ஓகேவா? இது 40. அப்போனா நம்மகிட்ட 40 இருக்குது, இந்த டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டில் 40 இருக்குது. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ப்ரீவியஸ் இதோட நெக்ஸ்ட் என்ன, இப்போதைக்கு 30 இருக்குது. ஸோ எங்கிட்ட ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்டில் 20 நெக்ஸ்ட் இருக்குது, டெம்பில் வந்து 40 இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் டேரெக்டாக 20 வந்து 40 கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே வந்து ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட், ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட், டெம்ப்ன்றது 30, 30 நெக்ஸ்ட் 40. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது 20 வந்து டேட்டா 40 பாயிண்ட் பண்ணும், பட் 30யும் 40 தான் பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ அப்படின்னா 30 இண்டெக்ஸை வந்து நம்ம நன்னா மாற்றணும். அப்போ தான் வந்து 30 வந்து 40 பாயிண்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் நன் கொடுத்துருக்கேன். அப்படி நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குல்ல இது வந்து ரிமூவ் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து நன் ஆகிடும். அதுக்கடுத்து நான் லென்த்தை வந்து மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம 30 வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் டெம்ப்னா இந்த வேல்யூ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே இங்கே பாயிண்ட் 2ல பார்த்தீங்கன்னா கிரியேட் டெம்ப் வேரியபிள் அண்ட் ஸ்டோர் நோட் 2ன்னு. இது எதுக்குன்னா கிரியேட் வேரியபிள் இந்த நோட் 2வை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் இந்த நோட் 2லேருந்து நோட் 3யோட அட்ரஸ் எடுக்கிறதுக்கும் அதுக்காக மட்டுமே நான் டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷனும் இன்செர்ட் மாதிரி சிமிலராக தான் இருக்கும். எப்படின்னா நான் ப்ரீவ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் செல்ஃப் டாட் கெட் நோட் இண்டெக்ஸ் -1 தரேன். ஏன்னா எனக்கு இந்த வேல்யூ வேணும், ப்ரீவியஸ் வேல்யூ வேணும், அதனால் -1 தரேன். அதர்வைஸ் இது வந்து இந்த வேல்யூ எனக்கு கொடுக்கும். எனக்கு இது வேணாம், எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வேணும். அதனால் வந்து நான் -1 தரேன். அதுக்கடுத்து டெம்ப் ஈக்குவல் டு ப்ரீவ் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். ஸோ டெம்ப் அப்படின்றது இந்த வேரியபிள் அப்படின்றது என்னன்னா ப்ரீவியஸோட நெக்ஸ்ட், ப்ரீவியஸ்ன்றது 20, 20யோட நெக்ஸ்ட் 30. ஸோ 30 தான் இந்த டெம்பில் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நம்ம டெம்ப் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னா 30 இருக்குது. ஸோ இப்போ அந்த 30 நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீவ் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். அதாவது இது என்ன பண்ணலாம், டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னா என்ன, இப்போ டெம்ப்ன்றது 30னா 30யோட நெக்ஸ்ட் வந்து 40. இந்த 40 வேல்யூவை ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்டோடைய அட்ரஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் அப்படின்றது இது, ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றது இந்த லைன் வந்து டேட்டா 40 வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதான் இந்த லைனில் எழுதுகிறேன். அதுக்கடுத்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஏன்னா டெம்ப் வந்து 40 பாயிண்ட் பண்ணிருக்கோம். இப்போ நான் நன்னை பாயிண்ட் பண்ண வச்சா இது எதையுமே பாயிண்ட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து 30 வந்து 40க்கு போகாது. அதனால தான் வந்து நான் நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து செல்ஃப் டாட் லென்த் -1, இது நான் வந்து -1 பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து நான் வந்து டெம்ப் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். டெம்ப்பாகவும் ரிட்டர்ன் பண்ணால் டெம்போடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அது என்ன வேல்யூ அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இது இப்போ ரன் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்காக டேஷ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல் டாட் ரிமூவ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா என்ன இண்டெக்ஸ் வேணும்னா எனக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10, 20, 5, 1 இருக்கா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணால் தான் எந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் பிரிண்ட் பண்ணால் 1, 5, 10, 20 இருக்குது. எனக்கு இண்டெக்ஸ் 2ல் இருக்கிற 10 ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இண்டெக்ஸ் 2ன்னு போட்டேன்னா எல்எல் டாட் ரிமூவ் இண்டெக்ஸ் 2 அப்படின்னு கொடுத்தா 2 வந்து ரிமூவ் பண்ணிவிடும். பட் இது வந்து ஒரு வேல்யூ பாப் பண்ணுது. இப்போ எங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அது வந்து டெம்ப் டாட் வேல்யூ. ஸோ அதை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணியும் பார்க்கலாம் என்னதான் அது ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நார்மல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதில் என்ன தான் இருக்குது, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் டேஷ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். நார்மல் பிரிண்ட் அந்த மெத்தட் கால் பண்ண போகிறேன். நான் ரன் பண்ணால் இந்த அவுட்புட் வந்து 1, 5 அப்புறம் வந்து 10, 20 வரணும். அதுக்கடுத்து 10 அப்படின்ற வேல்யூ ரிமூவ் ஆகிடுச்சுன்னு வரணும். அதுக்கடுத்து 1, 5, 20 இருக்கணும். இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இங்கே 1, 5, 20, 10, 20 இருக்குது.
அதில் நம்ம இண்டெக்ஸ் 2 ரிமூவ் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் 2 அப்படின்றது 10. ஸோ அது ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 5 20. ஸோ எப்படி தான் லிங்க்டு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம லிங்க்டு லிஸ்ட்டில் நோடை க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் எப்படி ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம். அதே லிங்க்டு லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் எப்படி ஒரு நோடை அப்பன் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து லாஸ்ட் வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், கெட் நோடு அப்படின்றது இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு செட் வேல்யூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் இண்டெக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய எல்லா கோடும் கிட்டப்பில் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் லிங்க்டு லிஸ்ட் வச்சு எப்படி கியூவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.